ஐஸ் நிஷாஸ் ஃபேமிலி, நான் உங்கள் நிஷா. நம்ம இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியான தேங்காய் பால் புட்டு எப்படி செய்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக உதிரியான புட்டு எப்படி ரெடி பண்ணலாம் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நல்லூர் நிஷா குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிடுவோம். தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்காய் பாலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பாலை நம்ம இந்த பச்சரிசி மாவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மாவை விரவ போகிறோம், புட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நம்ம எப்போவும் புட்டுக்கு நம்ம மாவு பிசையுமே அதே மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கிடுவோம். நம்ம தண்ணிக்கு பதிலாக தான் இந்த தேங்காய் பால் ஊற்றி புட்டு மாவு விரவி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா விரவி எடுத்துக்கிடுவோம். நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். புட்டு சாப்பிடும்போது தேங்காய் பால் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாத்தையும் நல்லா விரவி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா விரவிக்கிடுவோம். ஃபுல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ கொலக்கட்டை பிடிக்க வந்துருச்சு. இப்போ நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்போவுமே நம்ம இது மாதிரி பண்ணது மாதிரியே பண்ணுவோம். மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்து இதை கொஞ்சம் திரித்து எடுத்துக்கிடுவோம். அந்த கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லா மாவையும் நான் நல்லா திரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட புட்டு விளக்கில் வச்சு நம்ம அவிச்சு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளோட புட்டு இப்போ அவிஞ்சிரும். குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளோட புட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். நீங்கள் இதுக்கு மேலேயும் தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் போடலை. நம்ம ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி தான் நம்மளே பிசைஞ்சிருக்கோம், அதனால் தேங்காய் துருவல் போடலை. இப்போ இதோட மேலே கொஞ்சம் நெய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு பழம் வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்மளோட அருமையான புட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா தேங்காய் பால் புட்டு, சாஃப்டான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் புதுசாக பார்க்கிங்கன்னா நல்லூர் நிஷா குக்கிங்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.